இயேசுவில் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று தவக்காலத்தின் 3ஆம் வார இறுதி சனிக்கிழமையில் இருக்கின்றோம். இன்றைய வாசகங்களின் மைய கருத்தாக தன்னை அறிந்து தான் யார் என்பதை உணர்ந்து கடவுளுடைய வழியில் நடக்கவும், கடவுளை அன்பு செய்து வாழவும், பிறரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என அறிவுறுத்துகின்றன. நம்மில் பலர் நான் யார், எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்வதே இல்லை. நாம் பல நேரங்களில் நம்முடைய முகமூடிகளை போட்டுக்கொண்டு நான் யாருக்கும் தெரியக்கூடாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அடிப்படை உண்மை என்னவென்றால், தொடக்க நூல் 1:26 கூறுவது போல, கடவுள் நம்மை தமது சாயலாக படைத்துள்ளார். அவரது சாயலாக படைக்கப்பட்ட நாம் நமக்குள்ளே பலவிதமான பிளவுகள், பிணக்குகள், சண்டை சச்சரவுகள், ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளாமை போன்ற தீமைகளால் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கின்றோம். இதற்கு முக்கிய காரணம் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வது. இன்றைய நற்செய்தியில் கூறுவது போல, தான் நேர்மையாளர் என காட்டிக்கொள்ள பிறரை ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்து இழிவாக கருதி தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்கின்றார். இந்த விளம்பர உலகிலே நாம் எல்லாருமே எதற்கெடுத்தாலும் செல்ஃபி மோகமாக விளம்பர பலகையின் மூலம் நம்மையே நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுள் யாரையெல்லாம் தன்னைத்தானே தாழ்த்தப்படுகின்றார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று கூறுகிறார். இன்று ஓரங்கட்டப்பட்ட இந்த நிலையில் ஆயக்காரன் அண்ணாந்து பார்க்க துணியாமல் நான் பாவி என்று தன்னை ஏற்றுக்கொள்கின்றார். தனது சுய ஆய்வை மேற்கொள்கின்றார். ஒரு பாவியாக ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று கூறுகிறார். யாரெல்லாம் தன் குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய செய்கின்றார் என்று கூறும் முதல் வாசகத்தில், காயப்படுத்துபவரும் அவரே, காயங்களுக்கு கட்டு போடுபவரும் அவரே, குணப்படுத்துபவரும் அவரே, நம் பாவங்களையெல்லாம் மன்னிப்பவராக அவரே இருக்கின்றார் என்று கேட்கின்றோம். உளவியலார் கூறும் 4 வகையான மனிதர்களில் முதல் வகை, நான் நல்லவன் நீயும் நல்லவன், நான் நல்லவள் நீ நல்லவள் அல்ல. 3ஆம் வகையினர், நான் நல்லவள் நீ நல்லவள் அல்ல. 4ஆம் வகையினர், நானும் நல்லவள் அல்ல நீயும் நல்லவள் அல்ல. இந்த 4 வகையில் 2வது வகையில் உள்ளவரைத்தான் இன்றைய நற்செய்தி முன்னிலைப்படுத்துகின்றது. தவக்காலம் உன்னதமான காலம், அருளின் காலம், மனமாற்றத்தின் காலம், மகிழ்ச்சியின் காலம். மனமாற்றத்தின் காலத்தை நாம் செல்லும்போது தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்து வாழ வேண்டும். ஆயக்காரனையும் பாவிகளையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வேண்டும். எல்லோரையும் ஏற்று அன்பு செய்து வாழ இந்நாட்களில் இறையோடு இணைந்து வாழ்வோம். இறையில் ஒன்றென கலப்போம். நன்றி.